இது யாரோட குழந்தை? இத தூக்கிட்டு வந்து நம்ம வளர்க்க போறோம் சொல்றீங்க? இது உன் குழந்தைதான் பாரதி. என்ன அம்மா டக்குன்னு உண்மையை சொல்லிட்டாங்க? அம்மா, அ, அதாவது இது உன் குழந்தைன்னு சொல்லிதான் ரெஜிஸ்டர் பண்ணி நான் உன் குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கேன். நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியலம்மா. இந்த குழந்தை பிறந்த கொஞ்ச நேரத்திலேயே அப்பாவையும் அம்மாவையும் பிரிச்சிருச்சு. ஆ, யாரோ வந்து இந்த குழந்தைய ஆசிரமத்துல போட்டுட்டு போயிருக்காங்க. அங்கிருந்து எனக்கு தகவல் வந்து நான் போய் இந்த குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கேன். குழந்தையோட அப்பா பேரா நான் பாரதியோட பேரை கொடுத்திருக்கிறதுனால இது பாரதியோட குழந்தையா இந்த வீட்ல வளர போகுது. அத்தை, நம்ம இப்படி ஒரு குழந்தைய எடுத்து வளர்க்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? இருக்கு அஞ்சலி, அவசியம் இருக்கு. பாரதிக்கும் கண்ணம்மாவுக்கும் குழந்தை பிறந்து அந்த குழந்தை இந்த வீட்ல வளர்ந்திருந்தா நம்ம வீட்டு வாரிசு வந்துருச்சுங்கிற சந்தோஷத்துலயும் பூரிப்புலயும் நம்ம மனசு எவ்வளவு நிறைஞ்சு போயிருக்கோம். அந்த கொடுப்பனை தான் நமக்கு இல்ல. அதை ஈடு செய்யத்தான் இந்த பெண் குழந்தையை தூக்கிட்டு வந்திருக்கேன். புரியுதுமா, புரியுது. கண்ணம்மாவுக்கு பிரசவம் பார்த்தது நான் தானே உங்களுக்கு தெரியாதுல்ல? அதனால தான் அவ குழந்தைய தூக்கிட்டு வந்து நம்ம வீட்லயே வளர்க்க பாக்குறீங்க. இதை நான் ஒரு காலத்திலயும் அலோவ் பண்ணவே மாட்டேமா. மா, பொய் சொல்லாதீங்கம்மா. இது யாரோட குழந்தை? அதான் சொன்னேனே பாரதி, இது ஆசிரமத்திலிருந்து தூக்கிட்டு வந்த குழந்தைன்னு. இல்லம்மா, நீங்க என்கிட்ட உண்மையை மறைக்கிறீங்க. அந்த கண்ணம்மாவுக்கு குழந்தை பிறந்த விஷயம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அவளுக்கு பிறந்த குழந்தைய தானே தூக்கிட்டு வந்திருக்கீங்க. ஓ, அப்படி போகுதா கதை? எப்படி இவன் நேர்ல பார்த்த மாதிரி பளிச்சுன்னு கேக்குறான்? பரவாயில்லையே பாரதி, நான் கூட கண்ணம்மா எக்கேடு கேட்டா எனக்கு என்னன்னு நீ கண்டுக்காம இருப்பியோன்னு நினைச்சேன். ஆனா அவ எங்க இருக்கா, எங்க போறான்னு நீ கண்காணிச்சு டெலிவரி நடந்த வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கியேப்பா. ஆனா நடந்தது வேற. ஒரு ஹாஸ்பிட்டல்ல கண்ணம்மா பிரசவத்துக்காக சேர்ந்திருக்கான்னு கேள்விப்பட்டு நானும் அங்க போனேன். ஆனா நான் வந்திருக்கிற விஷயம் அவ தெரிஞ்சுக்கிட்டு அவ அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. அவளுக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னு கேள்விப்பட்டேன். அது கருப்பா இல்ல சிகப்பான்னு கூட எனக்கு தெரியாது. இல்லம்மா, இது கண்ணம்மாவும் நீங்களும் பேசி வச்சு நடத்துற நாடகம் மாதிரி தான் எனக்கு தெரியும். முதல்ல குழந்தையை உள்ள கொண்டு வந்து
இதை வச்சு என் மனசை மாத்தி அப்புறம் அவளையும் வீட்டுக்குள்ள கொண்டு வந்துடணும். இதானே உங்க திட்டம்? ரொம்ப சீப்பா யோசிக்காத பாரதி. கண்ணம்மா இந்த வீட்டுக்குள்ள வரணும்னு ஆசைப்பட்டா அதை யாரால தடுக்க முடியும்? அவ ஒரு வார்த்தை சொன்னா நானே போய் அவளை மேல தாளத்தோட போய் கூட்டிட்டு வந்துருவேன். இது நான் எடுத்த முடிவு. இந்த குழந்தை இனிமே நம்ம வீட்டு வாரிசா இந்த வீட்ல தான் வளர போறா. நோமா, முடியாதுமா. இதை நான் ஏத்துக்க முடியாது. அதான் ஏன்னு சொல்றா? இது நிச்சயமா யாரோ ஒருத்தரோட குழந்தை கிடையாதுமா. அப்படி ஏதோ ஒரு ஆதரவற்ற குழந்தை தூக்கிட்டு வந்து வளர்க்கறதா இருந்தா அதை இத்தனை நாள்ல எப்பயோ செஞ்சிருக்கலாமேமா. இப்போ கண்ணம்மாவுக்கு டெலிவரி ஆன பிறகு ஒரு கை குழந்தையை தூக்கிட்டு வந்திருக்கீங்கன்னா வேற என்னமா அர்த்தம்? நான் நிச்சயமா சொல்றேன், இது அவளோட குழந்தை தான். இது கண்ணம்மா பெத்த குழந்தையா இருந்தா எனக்கு அதை விட சந்தோஷம் இருக்க முடியாது பாரதி. ஆனா நான் அவளை பார்க்க ஹாஸ்பிட்டல் போனப்போ என்ன சொன்னாங்க தெரியுமா? உங்க மருமகளுக்கு பிறந்த குழந்தை செக்க செவேல்னு இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா இவளை பாரு, இவ கண்ணம்மா கலர்ல இருக்கா. இன்னுமா உன் சந்தேகம் தீரல? ஆமால, நான் கையில தூக்கும்போது அந்த குழந்தை சிவப்பாதான் இருந்துச்சு. அப்போ இது வேற ஏதோ ஒரு குழந்தை தான் நினைக்கிறேன். சரிங்க அத்தை, நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்கிட்டாலும் கண்ணம்மா பெத்த குழந்தைக்கும் யாரோ ஒருத்தர் பெத்து ஆசிரமத்துல போட்டுட்டு போன குழந்தைக்கும் வித்தியாசமே இல்லையா? வித்தியாசம் இருக்கக்கூடாது. யாரும் எந்த வேறுபாடும் காட்டக்கூடாது. இந்த குழந்தைதான் இனிமே என்னோட பேத்தி. இவதான் இந்த வீட்டோட வாரிசு. இந்த எண்ணம் எல்லாரோட மனசுலயும் இருக்கணும். நான் எல்லாருன்னு சொன்னது உன்னையும் சேர்த்துதான் பாரதி. இந்த குழந்தைய கவனிச்சுக்கிறது, இதுக்கு நல்லது கெட்டது பாக்குறதுல உன்னோட பொறுப்பும் இருக்கு. குழந்தை பாரு. புடிடா. என்னங்க இவன் போய்கிட்டே இருக்கான்? சௌந்தர்யா, விடு, கொஞ்சம் டைம் ஆகட்டும். அவங்க கிட்ட திரும்பவும் பேசலாம். அகில், அத்தை திடீர்னு ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்து நிக்கிறாங்க. நான் அவ்வளவு தூரம் பேசுறேன், நீ ஏன் வாயை திறக்கவே இல்ல? ஏன், என்ன பண்ண சொல்ற? இந்த மாதிரி ஒரு பச்சை குழந்தை வீட்டுக்குள்ள வரும்போது நெகட்டிவா பேச சொல்றியா? அதுக்கு பேரு நெகட்டிவ் இல்ல அகில், உண்மை.
கண்ணம்மா குழந்தைய பெத்திருக்கிற இந்த நேரத்துல அத்தை ஒரு குழந்தையோட வீட்டுக்குள்ள வரும்போது இது அவளோட குழந்தையா தான் இருக்குமோன்னு பாரதி மாமா டவுட் படுறாரு. அது நியாயமான ஒரு சந்தேகமா தான் எனக்கும் தோணுது. அதான் அம்மா தெளிவா இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. பாரதி அதை ஏத்துக்கிட்டு அமைதியா போயிட்டான். உனக்கு அதுல என்ன பிரச்சனை? அப்பனா நான் ஒரு விஷயத்த ஓப்பனா கேக்குறேன். இப்போ யாரோ ஒரு ஆதரவு இல்லாத குழந்தைய வளர்க்கணும்னு என்ன அவசியம் வந்துச்சு? கண்ணம்மா வீட்டை விட்டு போயிட்டான்னா ஏன் நீயும் நானும் இல்ல? நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசை பெத்து கொடுக்க மாட்டோமா? நம்மளுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு உங்க அம்மா டிசைட் பண்ணிட்டாங்களா? பார், இந்த விஷயத்துல தேவையில்லாம மூக்க நுழைச்சு பேசிட்டு இருக்காது. அவ்வளவுதான் சொல்லுவேன். குழந்தை வீட்டுக்கு வந்தாச்சு, எல்லாரும் ஏத்துக்கிட்டாச்சு. அதுகிட்ட நீ கண்டிப்பா அன்பா இருக்க மாட்டேன்னு நல்லாவே தெரியும். கண்ணம்மா நீ எப்படி எதிரியா நினைச்சியோ அதே மாதிரிதான் இந்த பச்சை குழந்தைகிட்டே நடந்துக்க போற. நான் சொன்னதெல்லாம் கெஞ்சலா எச்சரிக்கையா எப்படி வேணாலும் எடுத்துக்கோ. ஆனா இந்த பேச்ச இத்தோட விட்டுரு. உனக்கு அந்த குழந்தைய பிடிக்கலையா ஒதுங்கி ஓரமா போ. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். உங்க அம்மா ஃபோன் பண்ணாங்க, ஆட்டுக்குட்டி ஃபோன் பண்ணாங்கன்னு ஏதாவது வில்லங்கம் பண்ணி வச்ச, அதுக்கப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இருங்க, பாரதி என்ன பண்றான்னு பாப்போமே. குழந்தை அழுதுகிட்டு இருக்கு. ஒருத்தர் கூட வந்து பார்க்க மாட்டீங்களா? மா, நிம்மி, ஏய் எல்லாரும் எங்க போனீங்க? பிறந்து 10 நாள் கூட ஆயிருக்காது. இப்படி ஒரு பச்சை குழந்தைய தூக்கிட்டு வர தெரியுது, அத பக்கத்துல இருந்து பாத்துக்க தெரியல. பாரதி குழந்தைய தூக்கிட்டு வரா சௌந்தர்யா. இருங்க, என்ன பண்றான்னு நம்ம பாப்போம். குழந்தை பசியில அழுதுகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். யாருக்கு அதுக்கும் கேட்கவே இல்லையா? கீழே வேண்டாம். நான் எதுக்கு தூக்கணும்? இந்த குழந்தைய நானும் இந்த வீட்டுக்கு கொண்டு வந்தேன். யார் தூக்கிட்டு வந்தாங்களோ அவங்களே வந்து பார்க்கட்டும். எனக்கு என்ன வந்துச்சு? என்னங்க, அவன் குழந்தைய தூக்குவான்னு ஆசையா இருந்தேன். கடைசியில் இப்படி போயிட்டானே. ஏங்க அவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்? ஒரு குழந்தையோட அழுகைக்கு கூட அவனோட பிடிவாதத்தை மாத்திக்கலையே. அவன் நீ பெத்த புள்ள சௌந்தர்யா. பிடிவாதத்துல உன்னோட குறைச்சலாவா இருப்பான்? என்ன சொன்னீங்க? குழந்தை அழுகுது சௌந்தர்யா.
என்னடா என்னடா சரி 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 ஓ வா 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 என்னம்மா என்னம்மா தங்கம் என்னம்மா ஆ ஆ ஆ ஆ என்ன பாப்பா? கண்ணம்மா ஆ? ஹாஸ்பிட்டல்ல பேக்கை விட்டுட்டு வந்துட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் துளசி. அப்புறம் பாப்பா என்ன சொல்றா? தூங்கலையா இன்னும்? எங்க தூங்குறா? ஆட்டம் போட்டுட்டே தான் இருக்கா. ஆ, என்ன? ராத்திரி ஃபுல்லா தூங்கிட்டு இப்போ உங்களுக்கு வேலை வைக்கிறாளா? சில குழந்தைங்க ராத்திரியும் தூங்காது பகல்லையும் தூங்காது கத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பார்த்தா உங்க பிள்ளை ராத்திரியாவது தூங்குறாளே, அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. ம், ஆம். கண்ணம்மா ஆ? நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கேளு துளசி. ஆம், குழந்தை பிறந்திருக்கிற இந்த சூழ்நிலையில எப்பவுமே ஒரு பொண்ணுக்கு அம்மாவோ புருஷனோ யாராவது ஒருத்தர் துணையா இருப்பாங்க. எவ்வளவு பெரிய சண்டையா இருந்தாலும் கூட இந்த நேரத்துல எல்லாமே விட்டு கொடுத்துட்டு வந்து நிப்பாங்க. ஆனா இப்படி ஒரு நிலைமையில நீங்க தனியா இருக்கீங்க. உங்க வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனையா? சொல்ல வேணான்னு நினைச்சீங்கன்னா வேண்டாம் கண்ணம்மா. சாச்சா, அப்படிலாம் இல்ல. என் வாழ்க்கையில கை குழந்தையோட யாருமே இல்லாம நான் நடு ரோட்ல நின்னப்போ கடவுள் மாதிரி வந்து அடைக்கலம் கொடுத்தவ நீ. உன்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறேன்? நான் அப்பாவோட அரவணைப்புலயும் சித்தி கொடுமையிலையும் வளர்ந்த பொண்ணு. எனக்குன்னு யாருமே இல்லாத ஒரு நிலைமையில ரொம்ப பயந்து ஒடுங்கி போய் தான் என் சின்ன வயசே போச்சு. வளர்ந்து பெரிய மனுஷி ஆன பிறகு என் கல்யாணத்தை பத்தி எல்லாம் நான் நினைச்சு பார்த்ததே கிடையாது. அப்பதான் எங்கிருந்தோ ஒரு பெரிய மனுஷன் வந்தாரு. என்னை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. அவரு ரொம்ப படிச்சவரு, பெரிய டாக்டர். நான் காலேஜ் கூட போகாதவ. என்னை பிடிச்சிருக்குன்னு அவர் சொன்னப்போ என்னால நம்பவே முடியல துளசி. என்கிட்ட என்னவோ விளையாடுறாருன்னு நினைச்சேன். ஆனா அவரு ரொம்ப தீவிரமா என்ன காதலிச்சாரு. எங்க அப்பா கிட்ட அவரே வந்து பேசினாரு. ஒரு வழியா கல்யாணமும் ஆச்சு. அப்படி ஒரு வாழ்க்கை யாருக்கும் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. அவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்தோம். எங்களுக்கு ஒரு குழந்தை இல்லைன்னு பெரிய குறையா இருந்துச்சு. அப்புறமா தான் திடீர்னு ஒரு நாள் இவன் என் வயித்துல உருவானா. எல்லாம் நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு. எப்படியோ அவர் மனசுல ஒரு சந்தேக விதை உருவாச்சு. இந்த குழந்தை அவரது இல்லைன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. நிறைய பிரச்சனை, நிறைய சண்டை. இதுக்கு மேல நான் அந்த வீட்ல இருந்தா மரியாதை இல்லைன்னு நானே வெளியில வந்துட்டேன். சாரி கண்ணம்மா, உங்க கதை இவ்வளவு ட்ராஜடியா இருக்கும்னு எனக்கு தெரியல. என்ன மாதிரி எதுவும் இல்லைன்னா கூட மனசை தேத்திக்கிட்டு வாழ்ந்துடலாம். எல்லாம் இருந்துட்டு திடீர்னு எதுவுமே இல்லாம போகும்போது மனசுக்கு எவ்வளவு வலியா இருக்கும்ல. நானும் எதுவுமே இல்லாம கிட்டத்தட்ட அனாதையா வாழ்ந்தவதான் துளசி. அப்பா மட்டும்தான் எனக்கு இருந்த ஒரே ஆறுதல். கல்யாணத்துக்கு பிறகுதான் அத்தை, மாமா, குழந்தைனார்னு ஒரு பெரிய குடும்பத்துக்கே போனேன். என் பிள்ளை அப்படி ஒரு சொந்தங்களுக்கு மத்தியில வளரும்னு நினைச்சேன். ஆனா ஏன் விதிதான் இவ தலையிலயும் எழுதிருக்குன்னா அதை யாரால மாத்த முடியும்? அப்படியெல்லாம் நினைக்காத கண்ணம்மா. அதான் அவ்வளவு பாசமா இருக்கிற ஹஸ்பண்ட்னு சொல்றீங்கல்ல. என்னைக்காவது ஒரு நாள் உங்களை பத்தி உண்மையை தெரிஞ்சு பாரு. கண்ணம்மாவை இப்படி தப்பா நினைச்சிட்டோமேன்னு உங்ககிட்ட வந்து நிப்பாரு. அப்போ இந்த நிலைமை கண்டிப்பா ஒரு நாள் மாறும்.
நான் ஒன்னும் அவர் வரணும்லாம் காத்திருக்கல துளசி. நான் என் பிள்ளையோட நல்லா வாழறத பார்த்து அவன் வயிறு எரிஞ்சு சாகணும். அந்த நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். நான் வேற உங்களை தேவையில்லாம பழசையெல்லாம் ஞாபகப்படுத்தி விட்டுட்டு இருக்கேன்ல. சரி, உங்க மாமனார் மாமியார்லாம் எப்படி? அவங்க தங்கமானவங்க துளசி. என் மாமியார் எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி. இன்னைக்கு நான் தனியா இந்த மாதிரி துணிச்சலோட தைரியமா வாழறேனா அதுக்கு காரணமே அவங்கதான். ஆனா அவங்க கூட போய் ஒன்னா இருக்க முடியாத ஒரு நிலைமை. புரியுது கண்ணம்மா. ஆமா, உங்க ஹஸ்பண்ட் டாக்டர்னு சொன்னீங்கல்ல, அவர் பேர் என்ன? அவரு பேரு பாரதி. பெரிய கார்டியாலஜிஸ்ட். ஓ, ஒரு நிமிஷம் இரு.